என்ன சமையலோ என்ன சமையலோ எதிர்த்து கேட்க யாரும் இல்லை. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு ஜேபி கிச்சன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, பிரியாணிக்கு தேவையான சிக்கன் தொக்கு ரெடி பண்ண போகிறோம். தொக்கு பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் உரலில் போட்டு இடித்து வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், வத்தலை ஊற வச்சுட்டு வத்த பொடி ரெடி பண்ணிக்கிறோம். வத்தலை சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா காரமும் நல்லா கலரும் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சிக்கனை ஊற வச்சுருக்கிறோம். தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு ஊற வச்ச சிக்கன். அப்போ என்ன பண்ணுறோம், தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கிறோம். சீரகம், சோம்பு போட்டு தாளிக்கிறோம். தாளித்ததும் அப்படியே கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிறோம். விறகடு பண்ணுறதுனால கொஞ்சம் வேகமாக சூடாகிடும். அதனால் அடுத்தடுத்த வேலையை டக்கு டக்குன்னு பார்க்கணும். அடுத்து தக்காளி போடுறோம். அது தக்காளி ஒரு பிரட்டிட்டு அதுக்கப்புறம் இடித்து வச்சு அந்த இஞ்சி பூண்டு கருவேப்பிலையை போடுறோம். உள்ளே போட்டு நல்லா கிளறோம். கிளறிட்டு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். அப்புறம் சிக்கனை போடுறோம். சிக்கனை ஏன் முன்னாடியே போடுறோம்னா, அடுப்பு ஓவர் ஹீட்டாக இருக்கிறதுனால விறகு அடுப்பில் அடி பிடிச்சிடும். அதனால் அதுக்கு தேவையான தண்ணி எல்லாமே ஊற்றிக்கிறோம். அதுக்கு பொடி சேர்க்குறோம். தண்ணி குறைய கொஞ்சம் தண்ணி ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கிட்டே வரணும். நீங்கள் அதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லலான்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. அந்த இது போட்டு வத்தப்பொடியை போடலாம். மல்லித்தூள், வத்தப்பொடி, ஜீரகப்பொடி, மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு கிளறிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு லைட்டாக கொதிக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவரில் ரெடி ஆயிரும். அப்பப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேவும் குறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு ஆஃப் அன் ஹவரில் ரெடி ஆயிடுச்சு சுவையான சிக்கன் தொக்கு. இதை நம்ம பிரியாணிக்கு வச்சு சாப்பிட போகிறோம். சிக்கன் தொக்கு பிரியாணிக்காக இதை ரெடி பண்ணுறோம். இதை தனியாகவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர்